வேட்டையாடுதல், உணவை சேகரித்தல். இதில் வேட்டையாடுறது வந்து எப்படி இருக்காங்கன்னா, குழுக்களாக இருந்து வேட்டையாடுறாங்க. அந்த குழுக்களில் எத்தனை பேர் இருப்பாங்கன்றதான் இந்த இடத்துல முக்கியமான கேள்வி. அந்த குழுவில் 30 முதல் 40 பேர்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாக இருந்தாங்க. இவங்க வந்து குழுவாக ஒரு மரத்துக்கிட்டையோ இல்லை குகையிலையோ இல்லை மலை அடிவாரத்துலையோ இவங்க வாழ்ந்தாங்க. இந்த குழுக்கள் அதாவது 30 முதல் 40 பேர் கொண்டவர்களாக அந்த குழு இருக்கும். இவங்க உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேட்டையாடினாங்கன்னு நமக்கு தெரியும். எப்படின்னா இந்த பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புலி இருக்கு இல்லையா, புலி வந்து மற்ற விலங்குகளை வந்து வேட்டையாடிட்டு விட்டுறது இல்லையா அந்த இறைச்சியை, அந்த விலங்குகளினுடைய இறைச்சியும் அவங்க சாப்பிட்டாங்க. மீன் பிடிக்கவும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. தேன் எடுக்கிறாங்க, பழம் பறிக்கிறாங்க, கிழங்குகளை வந்து அகழ்ந்து எடுத்து அதை எல்லாத்தையும் சேகரித்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி காடுகளில் வேட்டையாடி உணவை சேகரித்தாங்கன்னு சொல்கிறாங்க. தானியங்களை கூட அவங்க சேகரிச்சிருக்காங்க.